ஒருத்தர் சும்மா பேசல நம்ம தெரிஞ்சுப்போம். சபரிநாதன். விக்ரம் சார். ஆதிரை சார். ஆதிரைக்கு மட்டும் எந்திக்க முடியல. ஆதிரை சார். உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்திரிச்சு சொல்றாங்கல்ல. ஓகே ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். 4 பேர் முன்னாடி எந்திரிச்சு சொன்னாங்கல்ல. அது பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பிரேக் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பம். மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஜஸ்ட் வந்து நான் பிக் பாஸ்லாம் பார்க்குறதில்ல. இந்த வீடியோவில் அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு நின்று உங்கள்கிட்ட பேர் சொல்லலைங்கிறதுக்காக உங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிருந்தீங்க. எதுக்கு எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிறப்ப அது ஒரு மேட்டுமைத்தனத்தை தானே அது குறிக்குது. ஒரு மேட்டுமைத்தனத்தை தானே அது குறிக்குது. நீங்கள் மேலே அந்த அவங்கெல்லாம் கீழே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பொண்ணு அழகாக பதில் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னோன்னு நீ ஓகே சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. நான் சாதாரணமாக தான் சார் சொன்னேன், அது அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அவங்க யார் என்ன பேர் கூட தெரியாது. இருந்தாலும் அவங்க எந்திரிச்சு நின்று உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தவறுன்னு எனக்கு தோணுதுன்னே. அது வந்து அவங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் கேள்விக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் அண்ணன் வந்து இதை மறுபரிசீலனை பண்ணுங்கள். எந்திரிச்சு நின்று தான் மரியாதையை வெளிப்படுத்தணுங்கிறது அவசியம் இல்லை. அது பகுத்தறிவுக்கு உட்பட்டதும் கிடையாது. எழுந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுன்னே.